ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். ஸோ நம்ம போன வாரம் 29வது அத்தியாயம் 1வது பக்கத்தில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆஹ், தேவூத்தி யாரு கபிலப்பணிக்கிட்ட மகான்கிட்ட கேட்பார். என்ன கேட்பாங்கன்னா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த கண்டினியூல் ப்ராசஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். For by hearing of such calamities, we may become deprived from the activities of this material world. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவூத்தி இந்த கபிலமொழி கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மரணம், பிறப்பு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா மக்கள், அவங்க வாழ்க்கையில இந்த பௌத்திக பற்றுல இருந்து விலகி வருவாங்க, பற்று இல்லாம வாழ்வாங்க. இப்ப அவங்க இந்த மரணம், பிறப்பு விஷயத்த கேட்டாங்க. சோ இது உண்மை. ஏன்னா நீங்க பௌத்திக உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் புலன் இன்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நான் தான் இந்த உடல், இந்த உலகம் தான் ஏன் உலகம், சோ அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பற்றுலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாரும் நான் இறந்து போறேன் அப்படி யாரும் யோசிக்கிறது. சோ அதனாலதான் தேவூத்தி பாருங்க, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மரணம், பிறப்பு பத்தி எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இதை கேட்டாவே மக்கள் அவங்க பற்று குறையும், பௌத்திக மேல பற்று குறையும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த தேவூத்தி என்ன கேட்டாங்கன்னா, கபிலா முனி கிட்ட, please also describe eternal time, which is the representation of your form, and by whose influence people in general engage in the performance of fire சக்தி. அடுத்து தேவூத்தி என்ன கேட்டாங்கன்னா, கபிலமுனி கிட்ட, இந்த கால சக்திய, உங்களோட கால சக்திய அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஓகே, இந்த கால சக்தி உங்களோட சக்தி, உங்களோட சக்தி அப்படின்னு தேவூத்தி கபிலமுனி கிட்ட கேட்கிறாங்க. ஓகே, இதான் கேட்டாங்க. அடுத்து, because the eyes of knowledge are not open, they are sleeping eternally in the darkness without your shelter. எல்லாம் ஜீவராசிங்கள் இந்த பௌத்திக உலகத்துல இரவனா மறந்து எல்லாம் மாயாவோட தொடையில தூக்கி கொண்டிருக்காங்க. எல்லாரும் இரவனை மறந்து கடவுள் இல்ல அந்த மாதிரி அறியாமையில வாழ்ந்து கொண்டு இந்த பௌத்திக உலகத்துல மாயாவோட தொடையில எல்லாம் தூங்கி கொண்டிருக்காங்க. உங்களோட உங்களோட அடைக்கலம் இல்லாம தூங்கி கொண்டு அப்படின்னு சொல்றோம். Okay? And therefore they are falsely engaged by the action and reaction of their material activities, and they appear to be very fatigued. So இந்த அறியாமைனால எல்லாரும் பௌதிக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பக்தியில வாழல, பொய்யான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க எல்லாரும். தேவதி சொல்றாங்க இந்த அறியாமை என்ன. அதனால அவங்க அறியாமை, அவங்க இந்த பௌதிக வாழ்க்கையில வாழ்ந்ததுனால அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வாழ்க்கையில துக்கம் அடைகிறாங்க, கஷ்டம் அடைகிறாங்க, தோல்வி அடைகிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க முடிவு அடைகிறாங்க. தேவூத்தி இதே சொல்றாங்க, பார்த்தீங்களா? சோ யாரு பௌத்திக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்களா, கடைசியில் அவங்களோட முடிவு என்னதுன்னா அப்படின்னா அவங்க துக்கத்துல அடைவாங்க, அவங்க நொந்து போய் அடைவாங்க, கஷ்டத்துல அடைவாங்க அப்படின்னு தேவூத்தி சொல்றாங்க இங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, திஸ் இஸ் வெரி நைஸ் டிஸ்கிரைப் இன் பகவத்கீதா 7:16. Actually, the path of devotional service is one without second, but according to the devotee's condition, devotional service appear in multi-phase variety. இங்க
கபில முனி சாரி, இது பிரபுபாட் பொருளையில உரையில எழுதியிருக்கார் பிரபுபாட். ஓகே, பக்தினா ஒண்ணுதான். பக்தி 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல. பக்தினா ஒண்ணுதான். ஆனா பக்தி வேற வேற பக்தி இருக்கு. ஏன்னா செய்யறவங்க பக்தி செய்யறவங்க அவங்க வேற வேற நிலையில இருந்தாங்கன்னா அதோட பக்தி வேற வேற மாதிரி இருக்கும். இதான் இங்க பிரபுபாட் பூப்படலாம் சொல்றோம். அதே விஷயம்தான் பகவான் பகவத்கீதையிலே 7வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல பகவான் அதான் சொல்றோம். 3 மாதிரி பக்தி எழுதி சொல்றோம். ஓகே, சோ இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. கபில முனி அழகா சொல்றோம். Devotions are executed by a person who envious, proud, violent, and angry, and who is a separatist is considered to be in the mode of darkness. பக்தி தமகுண பக்தி என்னதுன்னா, யார் ஒருத்தர் பக்திய அவங்க போறாம ரொம்ப பொறாமையில செய்யறாங்க, அந்த பக்திய ரொம்ப பெருமையில செய்யறாங்க. வைலண்ட் தான் ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ஏசிக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி பக்தி செஞ்சாங்களாம். ஆத்திரத்துல பக்தி செஞ்சாங்களாம். அப்புறம் செப்பரேட்டரிஸ்னா அவங்களோட நோக்கம் வேற, இறைவனோட நோக்கம் வேற. அந்த மாதிரி பக்தி செஞ்சாங்களாம். அந்த பக்தி தமகுண பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? தமகுண பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் தயவு செஞ்சு பக்தர் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, பொறாமையில இருந்தாங்களாம், பெருமையா இருந்தாங்களாம், வைலண்ட் இருந்து ஆத்திரத்துல இந்த மாதிரி அவங்களோட பக்தி நோக்கம் வேற, இறைவன் நோக்கம் வேற. அந்த மாதிரி பக்தி செஞ்சாங்களாம். அவங்க தமங்குண பக்தின்னு கபில முனி சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம்னா, the bookshelf daily in the temple by separatists. Separatists இங்கன்னா இறைவன் நோக்கம் வேற, அவங்களோட நோக்கம் வேற. With the motive for material enjoyment, யாரு புலன் இன்பத்துக்காக நோக்கத்துல பக்தி செய்யறாங்களோ, ஃபேம் பேருக்காக பக்தி செய்யறாங்களோ, பேருக்கும் புகழுக்கும் பக்தி செய்யறாங்க, பௌதிக புகழுக்காக. அண்ட் அவங்க அந்த பக்தி ராஜகுண பக்தின்னு கபில முனி சொல்றோம். அப்படிங்களா? இது ராஜகுண பக்தின்ற. கடைசி என்ன சொல்றோம்னா, when a devotee worships the supreme personality body and offers the result of his activities in order to free himself from the inebriaties of fruity activities, his devotion is in the mode of goodness. யார் இந்த பலனை அவங்க பக்தி செய்யும் போது அந்த பலனை எதிர்பார்க்காம பகவானுக்காக அர்ப்பணம் செய்யறாங்க, பலனை பகவானுக்காக அர்ப்பணம் செய்யறாங்களா, அவங்க சாத்விக குண பக்தி செய்யறாங்க அப்படின்னு கபில முனி சொல்றாங்க. பக்தி ஒண்ணுதான், ஆனா செய்யற முறையில இருக்கு. ஓகே, ராஜகுண பக்தி இருக்கு, தமகுண பக்தி இருக்கு, சாத்விக குண பக்தி இருக்கு. சோ அள்ளி நம்மலாம் சாத்விக குண பக்தி செய்யணும். நம்மளாம் ராஜகுணம் தமகுண பக்தி செய்யக்கூடாது. ஓகே, நம்ம சாத்விக குண பக்தி செய்யணும். பலனை எதிர்பார்க்காம அந்த பலனை பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யணும். இதான் சாத்விக குண பக்தி அப்படின்னு கபில முனி சொல்றோம். ஓகே, இது போன வாரம் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து சில கேள்விகள் இருக்கு. ஓகே, கேள்விங்க நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க தெரிஞ்சா. மொத கேள்வி 8 வர்ண ஆசிரமம் இருக்கு, என்னது அந்த 8 வர்ண ஆசிரமம்? நாலு வர்ணம் நல்ல ஆசிரமம் இருக்கு, என்னது? Brahmachari, Grahastha, Sannyas, Vanaprastha and Sannyas. And for Varnas is Brahmana, Kshatriyas, Vaishyas and Sudras.
ஓகே, 4 வர்ணம் வந்து பிராமணா, சத்ரா, வைஷ்ய, சூத்ரா. 4 ஆசிரமம் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. ஓகே, அடுத்த கேள்வி. இன் வைஷ்ணவ philosophy, oneness with God means what? வைஷ்ணவ தத்துவம் கடவுள் கூட ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் கூட ஐக்கியமாறுதல்ல, கடவுள் கூட ஒண்ணுன்னு சொல்லுவோம். oneness with God. ஆனா வைஷ்ணவ தத்துவம் வந்து oneness with Godனா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? Becoming eternal servant of God. இல்ல, that is சனாதன தர்மா ஆஃப் தி ஜீவா. ஜீவாவோட நித்தியமான தர்மம். ஆனா ஒன்னஸ் வித் காட்னா என்ன? வைஷ்ணவ எப்படி யார் சொல்லுங்க? Anybody want to try? பிரபுபாட் வந்து போக்கோட்ல வைஷ்ணவ தத்துவம் ஒன்னஸ் வித் காட் அப்படின்னா ஹேவிங் சேம் டிசையர் வித் காட். இதான் பிரபுபாட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வைஷ்ணவ தத்துவம் என்ன? ஒன்னஸ் வித் காட்னா என்ன அர்த்தம்னா கடல் சிந்தனை, கடலோட டிசையர், நம்ம டிசையர் ஒன்னு சேம். இதான் ஒன்னஸ் வித் காட். ப்ராப்பர் எக்ஸ்பிளைன். வைஷ்ணவ தத்துவம் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கேள்வி. வாட் இட் மீன்ஸ் டு என்டர் டார்க்கஸ்ட் ரீஜன் ஆஃப் மெத்தட் எக்ஸிஸ்டர் அப்படின்னா அர்த்தம்? தமிழ் எப்படி சொல்றது? ஜீவமத்தை இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. டு என்டர் தி டார்க்கஸ்ட் ரீஜன் ஆஃப் மெத்தட் எக்ஸிஸ்டர் அப்படின்னா தமிழ் எப்படி சொல்றது? டார்க்கஸ்ட் இருங்க பிரபு, ஒரு நிமிஷம். இருட்டான நலை, இருட்டான நலை நம்ம இது வந்து ரொம்ப இருட்டான அப்படிதான் பிரபு சொல்லுவாங்க. பௌதிக வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராச்சும்? அப்படி என்ன அர்த்தம்? Hare Krishna, Prabhu. I'll try. Yes, Bhakti. Darkest region of material, mode of ignorance into hellish life. Okay, hellish life இல்ல. பிரபுபாட் அவரே எக்ஸ்பிளைன் பண்றார். பிரபு அடுத்த வேற மீனிங் கொடுத்தார். Anybody? Without any knowledge of spiritual, that means ignorant of spiritual knowledge. இல்ல, பிரபு அது கொடுக்கல. To enter the darker region of matter existence, Prabhupada explained, they mean you take birth as animal. Prabhupada சொன்னார். Prabhupada explain பண்றார். அப்படின்னா என்னன்னா you take birth as animal. இதான் darker region of matter existence. Prabhupada. Okay. Krishna exists eternally and externally. Please explain. கிருஷ்ணா எப்படி இத்தனலி இருக்கா and externally இருக்கா? அது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது? உள்ளுக்கும் இருக்கார், உள்ளுக்கும் இருக்கா, வெளியே இருக்கார் கிருஷ்ணா? உள்ளுக்கு யார் இருக்கா, வெளியே யார் இருக்கார்? Internally as Paramatma. Yes. Externally. Externally.
உள்ள இருந்து உள்ளூரா பகவான் இருந்து பரமாத்மா இருக்கா நம்ம மனசுல எக்ஸ்டர்னலி வெளியே எப்படி இருக்காரு யாரா As Bhagwan. இல்ல ரூபமா இருக்கார் கிருஷ்ணாவா எஸ் மாதாஜி சொல்லுங்க. அவருக்கு ரூபம் இருக்கு பிரபு, ரூபமா இருக்கார். இல்ல இன்டர்னலி இருந்து அவர் வந்து பரமாத்மா இருக்கார், எக்ஸ்டர்னலி இருந்து அவரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்கார். அதான் ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஓகே, இன்டர்னலி as பரமாத்மா and externally as spiritual master அப்படின்னு ப்ராப்பர் சொல்றார். அடுத்த கேள்வி, what is the ultimate goal of yoga process? யோகாவோட ப்ராசஸ் அல்டிமேட் லட்சியம் என்னது? ஹரே கிருஷ்ணா God, அடையிறது. God realization. பகவான் அடையிறது. God realization. God realization. ஓகே, வேற பதில்? Link with superior. எஸ். Self-realization. Very twisted last. ஓகே, ப்ராப்பர் எழுதியிருக்காரு. இங்க யோகான்னு படிச்சிருக்கேன் நான். அஸ்தங்க யோகா, பக்தி யோகான்னு சொல்ல, ஞான யோகா, யோகான்னு மட்டும் தான் எழுதியிருக்கேன். யோகானா லிங்கிங் வித் காட். ஓகே, அதுதான் அர்த்தம் யோகா. ஓகே, எல்லாம் யோகா கடைசியா அதோட லட்சியம் என்னதுன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, டு நோ கிருஷ்ணா. ஓகே, இதான் ப்ராப்பர் எழுதியிருக்கார். யோகாவோட கடைசி லட்சியம் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, நாட் ஈவன் காட். தான் கிருஷ்ணா தான் பரம்பொருள், அவரை புரியுதான் யோகாவோட கடைசி லட்சியம் ப்ராப்பர் எழுதியிருக்கார். ஓகே, நாட் ஈவன் காட். டாக்டர் பிரபு, நீங்க ஓகே, நீங்க பேசுறது கேக்குது. இன்னும் சொல்ல போறீங்களா? இல்ல பிரபு, லேட். ஓகே, சோ அடுத்த கேள்வி. மியூட் பண்ணுங்க அச்சா. மியூட் பண்ணுங்க. நீங்க பதில் சொல்றதுன்னா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. why Krishna appears in deity form? கிருஷ்ணா ஏன் அர்ச்சா விக்கிர ரூபத்துல வர்றார்? To allow us to see him and serve him directly. ஓகே, சோ ஏன்னா அவரு கருணையா நம்ம வாய்ப்பு கொடுக்குற தொண்டு செய்யறது, அவரு தொண்டு செய்யறதுக்காக கருணையா அவர் அர்ச்சா விக்கிர ரூபத்துல வர்றார். ஓகே, அடுத்த கேள்வி. 4 பொருநாதா இருக்கு, என்னது அது? என்னது 4 பொருநாதா? உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த பொருநாத வாரத்தான் உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் பதில். ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். Anybody want to try? இதனால பொருநாதா என்னதுன்னா தர்ம ஆத்தா கம மோக்ஷா. ஓகே, தர்ம ஆத்த கம மோக்ஷா தான் 4 பொருநாதான்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கடைசி கேள்வி. What is the difference between the condition and liberated soul? கத்துன்ற ஆத்மாவும் முக்த ஆத்மாவும் என்ன வித்தியாசம்? Conditioned souls thinks that we belong here. Liberated Okay. souls thinks we do not belong to this material world. Will work his way, go back to Godhead. Okay, proper explain பண்ற. Condition soul think that I'm the body. Liberated soul think I'm not this body. Proper simple explain பண்ற. Proper. Okay, கத்துன்ற ஆத்மா என்னன்பா, நான் தான் இந்த உடல், அதனால இதான் என் குடும்பம், என் வீடு, என் காடி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
பட் முக்த ஆத்மா டெபிடித்த சோல் வந்து நான் இந்த உடல் இல்லை, நான் ஜீவன், நான் ஆத்மா அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு இந்த 29 3வது காண்டம் 29வது 2வது பக்கத்தை பார்க்க போறோம். இதோட தலைப்பு என்னதான், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் பை லார்ட் கபிலா. இந்த அத்தியாயத்துல இருந்து கபிலா முனி முக்கியமா பக்தி யோகத்தை தேவூத்தி கிட்ட எடுத்து சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 13வது ஸ்லோகத்துல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே சரி, 11வது ஸ்லோகம் ஜீவ மத்தை படிக்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு தூய பக்தர் லோகேச்சியம் ஷாரியஷ்டி ஷாமீபியம் ஷரூபியம் அல்லது ஏகத்வம் ஆகிய இப்பதவிகள் பரம புருஷ பகவானாலேயே கொடுக்கப்பட்டாலும் கூட இத்தகைய எந்தவித விடுதலையையும் ஏற்று கொள்ள மாட்டார். Lord Chaitanya teach us how to execute pure devotional service out of spontaneous love for the Supreme Personality of Godhead. In the Sikashtaka, he prays to the Lord, "O Lord, do not wish to gain from you any wealth, or do I wish to have a beautiful wife, or do I wish to have many followers. All I want from you is that in life after life, I may remain a pure devotee at your lotus feet." There is a similarity between the prayers of Lord Chaitanya and the statement of Srimad Bhagavatam. Lord Chaitanya prays in life after life, indicating that a devotee does not even desire the cessation of birth and death. The yogis and empiric philosophers desire cessation of the process of birth and death, but a devotee is satisfied even to remain in this material world and execute devotional service. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ ஸ்லோகம் பாருங்க, கபில முனி இந்த ஸ்லோகம் வந்து போன அத்தியாயத்துல ஒரே ஸ்லோகம் பார்த்தோம். இதே ஸ்லோகம் நம்ம ஒரு குரான் நம்ம பார்த்தோம். அதே விஷயம் வந்து கபில முனி இன்னைக்கு சொல்றான். தூய பக்தர் வந்து முக்தி அடையிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஓகே, தூய பக்தர் வந்து முக்தி கூட ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ 5 மாதிரி முக்தி இருக்கு. ஓகே, 5 மாதிரி சலோக்கியா வந்து அது வந்து பகவானோட லோகம் அடைகிறது. பகவான் லோகம் அடைகிறது தான் சலோக்கிய முக்தி. சஸ்தி முக்தி வந்து பகவான் என்ன போட்டிருக்காரு, ஆபரணங்கள் ஆப்பிளன் என்ன போட்டிருக்காரு, அதே முக்தி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆபரணங்கள் போடுறது ஆப்பிளன் கிடைக்கும். ஓகே, அதான் சஸ்தி. சமீபியா வந்து பகவான் கூட இருக்கிறது, நெருக்கமா பகவான் கூட இருக்கிறது, அதுதான் சமீபியா முக்தி. சரூபியா வந்து பகவானோட சேம் ஃபீச்சர்ஸ், பகவான் எப்படி ரூபம் இருக்கோ அதே மாதிரி ரூபம் அடைவாங்க, அதான் சரூபிய முக்தி. ஏகத்வா முக்தி இந்த இன்னொன்னு பேர் வந்து சஹூஜ்ய முக்தி. சஹூஜ்ய முக்தி இன்னொன்னு பேர் வந்து ஏகத்வா. அப்படின்னா நம்ம வந்து பகவானோட ஜோதி கூட ஐக்கியமாகுது, இதான் ஏகத்வா சஹூஜ்ய முக்தி. வைஷ்ணவர்கள் இருந்து ஆக குறைஞ்சி இந்த 4 முக்தியை கொஞ்சம் ஆசைப்படுவார்கள், ஆனா ஏகத்துவ முக்தி ஆசைப்பட மாட்டார்கள். இந்த மாயாவடி ஆசைப்படுவார்கள். யாரு தவம் மாயாவடிங்கெல்லாம் இரண்டு கூட ஐக்கியமாகணும் அதான் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். அது வந்து ஏகத்துவ முக்தி, அது வந்து சஹூஜ்ய முக்தி, அது வைஷ்ணவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். ஆனா உண்மையான வைஷ்ணவர்கள் வந்து அந்த 4 முக்தி கூட ஆசைப்பட மாட்டார்கள். பகவானே கொடுத்தா கூட ஆசைப்பட மாட்டார்கள். அவங்க என்ன கேட்பாங்க, பகவானே மகாபிரபு சிசாஸ்திரங்களை படிக்கிறார்கள 4வது ஸ்லோகத்துல, பகவானே எனக்கு வந்து பக்தி தொன்று இத்தனை ஜென்மம் எடுத்தா கூட உங்களோட பக்தி செய்யறதுக்கு
அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க சுயபக்தர்கள். முக்தி கேட்க மாட்டாங்க. ஓகே, சோ இதான் இந்த ஸ்லோகத்துல கபில முனி சொல்றார். சரி, 11வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna Prabhu. By படிங்க. attaining the highest platform of devotional service, as I have explained, one can overcome the influence of all of the three modes of material nature and be situated in the transcendental stage, as is the Lord. Sripada Sankaracharya, who is supposed to be the leader of the impersonalist school of philosophers, has admitted in the beginning of his comments on Bhagavad Gita that Narayana, the Supreme Personality of Godhead, is beyond the material creation. Except for him, everything is within the material creation. It is also confirmed in the Vedic literature that before the creation, there was only one Narayana. Neither Lord Brahma nor Lord Shiva existed. Only Narayana, or the Supreme Personality of Godhead, Vishnu or Krishna, is always in the transcendental position, beyond the influence of material creation. Thank you, Prabhu. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் பாருங்க, அழகா கபில முனி சொல்றார் தேவதி. நம்ம இறைவனுக்கு பக்தி தொண்டு செஞ்சாதான் நம்ம இந்த 3 குணத்துல இருந்து வெளியே வரலாம், விலகி வரலாம், அப்பால வாழலாம். ஓகே, 3 குணம் என்னது? ராஜகுணம், தமகுணம், சாத்தி குணம். இந்த குணத்துல நம்ம விலகி வர்றோம்னா ஒரே ஒரு வழி பக்தி, கிருஷ்ணாக்க பக்தி ஒண்டிதான், வேற வழி இல்லை. அஸ்தங்க யுகம் முடியாது, தியான யுகம் முடியாது, எந்த கர்ம யுகம், இந்த யுகம் முடியாது. பகவானுக்கு பக்தி யுகம் ஒண்டிதான் நம்ம இந்த 3 குணத்துல இருந்து விலகி வரலாம். இதான் கபில முனி சொல். சோ தயவுசெய்து பக்தர்கள் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் பிரபுபாத் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். ஓகே, நம்ம பிரபுபாத் அழகா கொடுத்திருக்கார். நம்ம இப்படி முக்தி அடைகிறது, இந்த பௌதிக உலகத்தை தப்பிச்சு வர்றதுக்கு பிரபுபாத் அந்த வழியை கொடுத்திருக்கார். இதான் பக்தி, கிருஷ்ணாக்கு பக்தி அழகா கொடுத்திருக்கார். ஓகே, பிரபுபாத் அழகா கொடுத்திருக்கார். இதை நம்ம நல்லபடியா நம்ம கடைப்பிடிச்சோமா, நம்ம ஈஸிலி இந்த உலகத்தை தப்பிச்சு நம்மளும் கிருஷ்ணன் போறோம். ஓகே, என் பிரபுபாத் அழகா போக்குவரத்து எழுதியிருக்கார். ஓகே, இந்த உலகம் படைக்காத பண்ண முதல் யார் இருந்தா? கிருஷ்ணன் இருந்தார். நாராயண ஒண்டிதான் இருந்தார். பிரம்மதேவர் இல்ல, சிவபெருமன் இல்ல, 303 கோடி தேவர்கள் இல்ல, யாரும் இல்ல. கிருஷ்ணா நாராயணன் ஒண்டிதான் இருந்தார். ஓகே, சோ நாராயணன் தான் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் வந்தாங்க. பிரம்மதேவர் வந்தா, சிவபெருமன் வந்தா, 33 கோடி தேவர்கள் வந்தாங்க. ஓகே, இதான் பாகவத்தில் எழுதப்பட்டது. ஓகே, சரி, 5வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. படிங்க மாதாஜி. A devotee must execute his prescribed duties, which are glorious, without material profit. Without excessive violence, one should regularly perform one's devotional activities. One has to execute his prescribed duties according to his social position as a Brahmana, Kshatriya, Vyasa, or Sudra. The prescribed duties of the 4 classes of men in human society are also described in Bhagavad Gita. The activities of Brahmanas are to control the senses and to become simple, clean, learned devotees. The Kshatriyas have the spirit of ruling. They are not afraid on the battlefield and they are charitable. The Vyasas, or the mercantile classes of men, trade in commodities, protect cows, and develop agriculture produce. The Sudras or laborer class serve the higher classes because they themselves are not very intelligent. Hare Krishna Prabhu. நிச்சயம் மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் பாருங்க,
கபில முனி அழகு சொல்றார், நம்ம எல்லாம் நம்மளோட வர்ணாசிரம் தர்மமா கடைபிடிக்கணுமா. ஓகே, நம்ம எந்த வர்ணத்துல இருக்கோம், இந்த ஆசிரமத்துல இருக்கோம், அந்த படி நம்ம தர்மம் செய்யணுமா, நம்மளோட கடமையை செய்யணுமா. நம்ம பிரம்மனா இருக்கணுமா, ஒரு சத்திரியா, வைசா, சூத்ரா, இல்லைன்னா நம்ம பிரம்மச்சாரியா, நம்ம கிராஸ்தாவா, நம்ம சன்னியாசியா. சோ இந்த மாதிரி இருந்தா அந்த ஆசிரமம் என்ன வர்ணத்துல இருக்கும், என்ன ஆசிரமத்துல இருக்கும், அதுபடி நம்ம செய்யணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு ஆனா கலியுகத்துல பாகவதம் சொல்றது கலா சுத்ரா சம்பவா. கலியுகத்துல எல்லாம் பிறக்கிறவங்க எல்லாம் சுத்ரம், யாரும் பிராமணன் இல்லையா, யாரும் வைசா சுத்ரா சத்ரியா அப்படி இல்லையா. எல்லாம் கலா சுத்ரா சம்பவம், எல்லாம் சுத்ரா தான் பிறக்கிறாங்க. ஆனா பிரபுபாட் காணியில நம்மளுக்கு இந்த வழி கொடுத்திருக்காங்க, இப்படி நம்ம எல்லாம் பிராமணன் ஆகலாம் அப்படின்னு பிரபுபாட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஒரு பிராமணோட கடமை என்னது, சத்திரிய கடமை என்னது, வைசா சுத்ரா சன்னியாசி, இதெல்லாம் பகவத்கீதையிலே கிருஷ்ணன் அழகா விளக்கியிருக்காரு. நம்ம படிச்சோம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சத்திரியா வந்தோமா, நம்ம தர்மம் என்னது, பிராமணா இருந்து. சோ இங்க பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் சொல்றார், ஒரு பிராமணானது அவர் புலன் அடக்கம் இருக்கணுமா, அவர் சிம்பிளா வாழ்வாராம். ஓகே, அவர் சிம்பிளா சுத்தமா வாழ்வாராம். அவர் வேதங்கள் படிப்பாராம், பூஜைகள் செய்வாராம், வேதங்கள் கத்துக் கொடுப்பாராம். இதுதான் பிராமணோட தொழில். அவர் சத்ரா அவங்க கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க, பாலிட்டிஷியன், அவங்கெல்லாம் சத்திரிய, நாடு பாதுகாப்பாங்க, அவங்கெல்லாம் சத்திரிய. இதான் சத்திரியோட குணம். அது மட்டும் அவங்க வீரம் இருக்குமா, அவங்க போர்ல சண்டை போடுறது தைரியம் இருக்கணுமா, இதெல்லாம் சத்திரியோட குணமா. அண்ட் சத்திரியோட இன்னொன்று குணம் என்னதுன்னா, அவங்க தானம் கொடுப்பாங்க. இது சத்திரிய குணமா, தானம் கொடுப்பாங்க. அடுத்து இந்த வைசா என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் விவசாயம் செய்வாங்களாம், பசு அதெல்லாம் பாத்து காப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வைசாவோட தொழில். ஓகே, சுத்ரோட தொழில் அதனால வேலைக்காரவங்க, சுத்ரா வேலைக்காரவங்க, சாதாரண வேலைக்காரவங்க, அவங்களாம் சுத்ரம். ஸோ இந்த மாதிரி பகவான் பிரிச்சு வச்சிருக்கார். ஓகே, சோ இது நம்ம தப்பா நினைக்க கூடாது, இதெல்லாம் ஜாதி இல்லை, பகவான ஜாதி பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னு இல்லை. ஓகே, சதுர்வர்ண மயசிஸ்தாம் குணா கர்மா விபாகசா. பகவத்கீதையில பகவான் சொல்றார், நான் 4 வர்ணத்தை நான் பிரிச்சு, ஒரு சமுதாயத்துல 4 வர்ணத்தை நான் உருவாக்குறேன். எப்படி உருவாக்குறேன், சதுர்வர்ணமய சிசம் குணா கர்மா விபாகசா. குணா அவங்களோட குணத்தை வச்சு, குணமும் அவன் செய்யக்கூடிய தொழில் வச்சு ஒருத்தன் பிராமணா ஆகுறான், ஒருத்தன் சத்திரியா ஆகுறான், ஒருத்தன் சுத்ரா, ஒருத்தன் வைசா. இது வச்சு அவங்களோட குணமும் அவங்க செய்யக்கூடிய தொழிலும், அவங்க பிறப்புல இல்லை. ஓ, நான் பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால நான் ஒரு பிராமணா, நான் சத்திர குடும்பத்துல பிறந்ததுனால நான் சத்திரியா, நான் சுத்ரா குடும்பத்துல பிறந்ததுனால நான் ஒரு சுத்ரா, அப்படி இல்லை. ஆனா இந்தியால இப்படிதான் தப்பா ஜாதி மதம் பிரிச்சு பேசி கொண்டிருக்காங்க. ஆனா கிருஷ்ண பகவான் கீதையை அழகு சொல்றா, ஒருத்தர் எப்படி பிராமணா சத்திர சுத்ரான்னா அவரோட குணத்தை வச்சு, அவர் செய்யக்கூடிய தொழில் வச்சு தான் ஒருத்தர் பிராமணா சத்திரியா வைசா சுத்திரம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆனா இப்போல காலத்துல சில பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க, கிருஷ்ணரை ஜாதி பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னு அவங்க தப்பா பேசுறாங்க. இல்ல, ஓகே, நம்மளே நம்ம செய்யக்கூடிய குணம், நம்ம இருக்கிற குணம், செய்யக்கூடிய தொழில் வச்சுதான் நம்ம பிராமணா சத்திர வைசித்தோம். இது ஒரு சமுதாயம் நல்லபடி நடக்கிறதுக்கு இந்த 4 வர்ணம் நல்ல ஆசிரமம் வேணும். இருந்தா தான் இந்த ஒரு சமுதாயம் தான் நல்லபடியா நடக்கலாம். இதான் கிருஷ்ணா பகவான் அவரே
கிரியேட் பண்ணார். இந்த 4 வர்ணம் 4 ஆசிரமம் கிருஷ்ணரை கிரியேட். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna. The devotee should regularly see my status in the temple, touch my lotus feet, and offer worshipable paraphernalia and prayer. He should see in the spirit of renunciation from the mode of goodness and see every living entity as spiritual. Purport. Temple worship is one of the duties of the devotee. It is especially recommended for neophytes. But those who are advanced should not refrain from temple worship. There is a distinction in the manner of neophyte and an advanced devotee appreciate the Lord's presence in the temple. The neophyte considers the Archa Vigraha, the statue of the Lord, to be different from the original personality of Godhead. He considered it as a representation of the Supreme Lord in the form of a deity. But an advanced devotee accepts the deity in the temple as a Supreme Personality of Godhead. He does not see any difference between the original form of the Lord and the statue or Archa form of the Lord in the temple. This is the vision of a devotee whose devotional service is in the highest stage of bhava, or love of God. Whereas the neophyte worship in the temple is a matter of routine only, routine duty. Hare Krishna. நன்றி பிரபு. சோ இந்த ஸ்லோகம் பாருங்க, கபில முனி வந்து தேவூத்தின்னு சொல்றோம், ஒரு பக்தர் இருந்து தனக்கும் நம்ம பகவானை அர்ச்சபிக்கிற பார்க்கணுமா. ஓகே, நம்ம கோயில்ல போய் பகவானை வந்து வணங்கணுமா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டையும் நம்ம வந்து அர்ச்சபிக்கிற வச்சிருக்கோம், பகவான் வந்து வீட்டையை வச்சிருக்கோம். ஓகே, சோ நம்ம வந்து அவர் கவலை பார்த்த தன்னைக்கு தொன்னோமா, பகவான் கவலை பார்த்து தரணும், வானுங்கெல்லாம் பூஜை செய்யணும். ஓகே, இது கண்டிப்பா நம்ம செய்யணும். சோ அதனால தயவு செஞ்சு டிஓடி எல்லாம் தயவு செஞ்சு நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஒரு ஆல்டர் நம்ம தயார் பண்ணி பகவானை வச்சு நம்ம பூஜை செய்யணும் தன்னைக்கும். சோ இங்க பாருங்க சொல்ற, தன்னைக்கும் நம்ம பகவானை பார்க்கணுமா. தன்னைக்கும் நீங்க காலைல நீங்க எழுஞ்சிட்டோன்னே குளிச்சிட்டோன்னே முதல் நீங்க போய் ஆல்டர்ல இருந்து பகவானை பார்த்து பகவானை வணங்கி நம்ம பூஜை செய்யணும். நம்ம வேற காரியம் செய்யாது பண்ண நம்ம பகவானை பார்க்கணும். இதான் கபில முனி சொல்றோம். ஓகே, சோ நம்ம பகவானை பார்க்கும் போது பூஜை செய்யும் போது நம்ம வந்து பற்று இல்லாம, பௌதிக பற்று இல்லாம அவர் வணங்கணும். ஓகே, நல்ல குணத்துல சாந்தி குணத்துல அவர் வணங்கணுமா. என்ன முக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜீவராசியும் எல்லா ஆன்மீகம் அவங்கள ஆத்மானு பார்க்கணும். நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. ஓ இங்க வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி பணக்காரன் ஏழை அப்படி பிரிச்சு பார்க்க கூடாது. இப்ப எல்லாரும் வந்து பகவானோட சேவகன் எல்லாம் ஜீவா அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த ஸ்லோகம் பாருங்க, பிரபுபாட் வந்து ஸ்டாச்சுன்னு பாய்ச்சிருக்கார். பிரபுபாட் வார்த்தை ஸ்டாச்சு பாய்க்க மாட்டார். பிரபுபாட் பாய்ச்சா டெய்தி தான் பாய்ப்பார். ஆனா இங்க இருந்து பிரபுபாட் வந்து ஸ்டாச்சுன்னு பார்த்து சொல்றோம். ஓகே, ஸோ ஸ்டாச்சுன்னு சொல்றோம். அண்ட் இந்த பர்போர்ல பாருங்க, பர்போர்ல இருந்து பிரபு எழுதியிருக்கார். ஒரு புது பக்தர் இருந்து அவர் என்ன பார்ப்பாருன்னா, இந்த கோயில்ல விக்கிரகா இருக்குல்ல, பகவான் இந்த விக்கிரக ரூபத்துல வந்திருக்கார் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க புது பக்தர். ஆனா தூய பக்தர் என்ன பார்ப்பான், அந்த அர்ச்சா விக்கிரகம் பகவான வித்தியாசம் இல்ல அப்படின்னு பார்ப்பான். இதான் பிரபா வித்தியாசம். புது பக்தர் வந்து அர்ச்ச விக்கிரது பகவான் சார்புல வந்திருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா தூய பக்தர் வந்து அர்ச்ச விக்கிரகம் பகவான் வித்தியாசம் இல்ல ஒண்ணுதான் அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இதான் வித்தியாசம் புது பக்தரும் தூய பக்தர். ஓகே, 17வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna Prabhu. The pure devotee should execute devotional service by giving the greatest respect to the spiritual master and the acharyas.
He should be compassionate to the poor and make friendship with persons who are his equals. But all his activities should be executed under regulation and with control of the senses. But in Bhagavad Gita, 13th chapter, it is clearly stated that one should execute devotional service and advance on the path of spiritual knowledge by accepting the Acharya. Acharya Pasanam. One should worship an Acharya, a spiritual master who knows things as they are. The spiritual master must be in the disciplic succession from Krishna. The predecessors of the spiritual master are his spiritual master, his grand spiritual master, his great-grand spiritual master, and so on, who form the disciplic succession of acharyas. Thank you, Prabhu. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, கபில முனியே சொல்றா, நம்ம இந்த பக்தி தொண்டு செய்யும் போது நம்ம குரு கீழே நம்ம செய்யணும், ஒரு ஆச்சாரிய கீழே நம்ம செய்யணும். ஓகே, ஸோ அதனால தயவு செஞ்சு ரொம்ப முக்கியம், பக்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல நீங்க இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி 20 வருஷம் 30 வருஷம் இருக்கான் பிரபு, ஒரு மாலை 2 மாலை ஜபம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேவை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கூட சீக்கிரத்தை நீங்க எல்லாம் குரு எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஸோ இங்கே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, கப்பல்ல முன்னே சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம குருவை கீழே தான் நம்ம பக்தி தொண்டு செய்யணும். குருக்கு மரியாதை கொடுத்து நம்ம பக்தி தொண்டு செய்யணும். அந்த குரு பரம்பரையில வந்திருக்கணும், கிருஷ்ண பரம்பரையில வந்திருக்கு. ஓகே, நம்மளோட பரம்பரை, ஓகே, இஸ்கானோட பரம்பரை என்னது, என்ன பேரு இஸ்கான் பரம்பரை, என்ன பேரு? Brahma Madhava Gaudiya Sampradaya. யா, ஓகே, பிரம்ம மாதவ கௌதியா வைஷ்ணவ சம்பிரதாயா, இதான் நம்ம பரம்பரை. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர்டா கடைசியா அந்த பரம்பரை எங்க முடியுது, கிருஷ்ணன் முடியுது. ஓகே, கிருஷ்ணன் முடியுது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த சம்பிரதாயில இருந்தா கூட அது பரம்பரையில வரணும். ஓகே, கிருஷ்ணாந்து வரணும். இதான் நம்மளோட சம்பிரதாய கிருஷ்ணன்லேருந்து வருது. இதான் ப்ராப்பர் அழகா அடுத்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கபில முனி இதான் சொல்லியிருக்கார். முக்கியமானது என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில குரு எடுக்கணும். குரு எடுத்து அவர் கீழே தான், அவர் கட்டளையில நம்ம பக்தி தொன்று நம்ம செய்யணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கபில முனி தான் சொல்லியிருக்கார், நம்ம நம்மளோட கீழே இருக்க பக்தர் கருணை காமிக்கணும். ஓகே, கீழே புதுசா வந்திருக்காங்க, அந்த பக்தருக்கு நம்ம கருணை காமிக்கணும். நம்ம கூட ஒரே லெவல்ல இருக்கிறவங்க நம்ம அவங்க குற்றாலியே பார்க்கணுமா? நம்ம ஒரே நாளில் நம்ம இருக்காங்க, நம்ம கூட அவங்க நம்ம குற்றாலியே பார்க்கணுமா? நம்ம கீழே இருக்கிற பக்தர் கருணை காமிக்கணும். இதான் கபில முனி சொல்றோம். என்ன செஞ்சா கூட, எந்த பக்தியில இருந்தா, எந்த யோகால இருந்தா கூட முக்கியமானதை புலன் கட்டுப்படுத்தணும். நம்ம அஸ்தங்க யோகா இருக்கலாம், நம்ம பக்தி யோகா, கர்ம யோகா, நம்ம தியான யோகா, எந்த யோகா கடைப்பிடிச்சா கூட எல்லா யோகமும் முக்கியமான விஷயம் என்னதுன்னா புலன் கட்டுப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இதான் கபில முனி சொல்றோம். ஓகே, அடுத்தது படிக்க அடுத்த ஸ்லோகம். Hare Krishna. A devotee should always try to hear about spiritual matters and should always utilize his time in chanting of the holy name of the Lord. His behavior should always be straightforward and simple, and although he is not envious but friendly to everyone, he should avoid the company of persons who are not spiritually advanced. Purport: in order to advance in spiritual understanding, one has to hear from the authentic sources about spiritual knowledge. One can understand the reality of spiritual life by following strict regulative principles
and by controlling the senses. For control, it is necessary that one want to be non-violent and truthful, refrain from stealing, abstaining from sex life, and possess only that which is absolutely necessary for keeping the body and soul together. One should not eat more than necessary. He should not collect more paraphernalia than necessary. He should not talk unnecessarily with common men. And he should not follow the rules and regulations without purpose. You should follow the rules and regulations so that he may actually make advancements. Hare Krishna. Thank you, Prabhu. So, இந்த ஸ்லோகம் பாருங்க, கப்பலமுனி அழகா சொல்றோம். நம்ம தனிக்கும் ஆன்மீக விஷயம் நம்ம கேட்கணும். ஆன்மீக விஷயம் அப்படின்னா யூடியூப்ல நீ பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸஸ் இருக்கு. ஓகே, நம்ம பஜன் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம சிம்பிளா வாழணும். ஓகே, நம்ம சிம்பிளா வாழணுமா. ஜீவா மாதாஜி தமிழ்ல வயலன் என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவோம் தமிழ்ல வயலன்? வன்முறை பிரபு. வன்முறைய. ஓகே, சோ நம்ம சிம்பிளா வாழணும், மரியாதையோடு வாழணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம் நம்ம பக்தி வாழ்க்கை. நீங்க என்ன சொல்ல பொறாமையில வாழக்கூடாது. பக்தர் சில பக்தர் பொறாமையா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கூட நம்ம நல்லபடியா பழகணும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, டிவோட்டி தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலுக்கு வரோம், பக்தர் பாக்குறோம், நம்ம அழகா நல்லபடியா பேசுறோம், இது ரொம்ப முக்கியம். சில பேர் நான் பார்த்திருக்கேன், சில பக்தர் சிரிக்க கூட மாட்டாங்க, நம்மளை பார்த்து தெரிய மாதிரி இருப்பாங்க. நம்ம முன்னுக்கு நிப்போம், நம்மளை பார்த்து தெரியாம இருப்பாங்க, நம்ம இல்லாத மாதிரி சிரிக்க மாட்டாங்க. சோ என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இங்க அழகா போட்டிருக்கு, நம்ம எல்லாரும் கூட நல்லா பழகணும். கபிலமுனி அழகா சொல்றோம், புறம் வரக்கூடாதான், சிம்பிளா வாழணும், எல்லாரும் கூட நல்லபடியா பழக, நல்லா பேசி பழகி டிஓடி கூட நம்ம பழகணும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் முக்கியமா என்ன சொல்றா பார்த்தீங்களா, நம்ம பக்தர் இல்லாதவங்க கூட நம்ம பழகக்கூடாது. யார் அவங்க வாழ்க்கையில பௌத்திக ஆசையோட வாழ்றாங்களோ, பாவத்தை வாழ்றாங்களோ, பக்தி இல்லாம அவங்க கூட நம்ம பழகக்கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போயிடணும். அவங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு பழகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு பக்தியில சும்மா போறாங்களோ, வந்துட்டு போறாங்க, அந்த மாதிரி கூட பழகக்கூடாது. பக்தியில சீரியஸா இருக்கவங்க அவங்க கூட தான் நம்ம பழகணுமா. பார்த்தீங்களா? ஸோ சேர்ந்து கோயிலுக்கு கூட நீங்க வந்தீங்களா, யாரு கோயிலுக்கு சும்மா ஏன்னா சும்மா வந்துட்டு போறாங்க, அவங்க கூட பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பக்தியில முன்னேறதுக்கு எண்ணம் இல்லை. சோ இந்த மாதிரி கூட பழகக்கூடாது. இது கபிலமுனிய இந்த ஸ்லோகத்துல எழுதி சொல்றோம். ஓகே, அடுத்த 19வது ஸ்லோகம் படிங்க அர்த்தம். Hare Krishna. When one is fully qualified with all these transcendental attributes and his consciousness is thus completely purified, he is immediately attracted simply by hearing my name or hearing of my transcendental quality. Purport. In the beginning of this instruction, the Lord explained to his mother that the Mad Guna Sruti Mantrena, simply by hearing of the name, quality, form, etc. of the Supreme Personality of Godhead, one is immediately attracted. A person becomes fully qualified with all transcendental qualities by following the rules and regulations as recommended in different scriptures. We have developed certain unnecessary qualities by material association, and by following the above process, we become free from the contaminations. To develop transcendental qualities, as explained in the previous verse, one must become free from these contaminated qualities. Hare Krishna. Thank you, Prabhu. So இந்த பாருங்க, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபிலமுனியே சொல்றார், யார் ஒருத்தர் பகவான் நாம சொல்றதுக்கு பற்று வருதோ, ஆசை வருதோ, யார் இந்த பகவானோட கதா, ஹரி கதா கேட்கறதுக்கு ஆசை வருதோ, பற்று வருதோ,
நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து பக்தியில முன்னேறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த நல்ல குணம்லாம் வரமா. சோ அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாம் வந்து பாகவதம் கிளாஸ் வந்திருக்கீங்க, நீங்க கேக்குறீங்க, கொஞ்சம் பேர் தான் கேக்குறீங்க, ரொம்ப பேரு உட்கார்ந்து கேட்கல. சோ இதுல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் இன்னைக்கு பாகவதம் கிளாஸ் கேட்கறது ஏன்னா இப்ப அதுலயே புரிஞ்சுக்கலாம் நீங்களாம் பக்தியில முன்னேறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் கபில முனி சொல்றார். யாரு பக்தியில முன்னேறாங்களோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு இந்த பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ஆசை வருமா, பகவானோட ஹரிக்கத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆசை வரும், யாரு பக்தியில முன்னேறாங்க. சோ நீங்க பார்க்கலாம், நீங்களாம் அட்டெண்ட் பண்றீங்க பாகவதம் கிளாஸ், தெரிஞ்சுக்கலாம் you all advancing in your spiritual life. ஓகே, சோ இந்த பிரபு அழகா சொல்றாரு பப்பால. பாப்பா அழகா சொல்றோம், நம்ம வந்து பக்தி கடைப்பிடிக்கிறது நம்ம குரு கட்டளை கீழே நம்ம கடைப்பிடிக்கிறோம். நம்ம கடைப்பிடிக்கிறது வைத்தி சாதன பக்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, நம்ம வந்து கோட்பாடோடு நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்ப கடைப்பிடிக்க கடைசி அடுத்தது நம்ம ராகநூக பக்தி நிலைக்கு வர்றோம், ஸ்பான்டேனியஸ் லவ். ஓகே, நம்ம அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பகவான் பக்தி செய்வோம். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து வைத்தி சாதன பக்தி நம்ம கடைப்பிடிக்கிறோம் அண்டர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிவன் பை அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, இறுதியாக ஸ்லோகம் படிக்க அழைச்சோம். As the chariot of air carries an aroma from its source and immediately catches the sense of smell, similarly, one who constantly engages in devotion service in Krishna consciousness can catch the supreme soul who is equally present everywhere. As a breeze carrying a pleasant fragrance from a garden of flowers at once captures the organ of smell, so one's consciousness saturated with devotion can at once capture the transcendental existence of the Supreme Personality Godhead, who in his Paramatma feature is present everywhere, even in the heart of every living being. It is stated in Bhagavad Gita that the Supreme Personality Godhead is Kshetragyan, present within this body, but he is also simultaneously present in every other body. Since the individual soul is present only in a particular body, he is altered when another individual soul does not cooperate with him. The supersoul, however, is equally present everywhere. Individual souls may disagree, but the supersoul being equally present in everybody is called unchanging or avikari. The individual soul, when fully saturated with Krishna consciousness, can understand the presence of the supersoul. It is confirmed in Bhagavad Gita that Bhaktyamam Abhijanati, a person saturated with devotion service in full Krishna consciousness, can understand the Supreme Personality Godhead either as Supersoul or as the Supreme Person. ஓகே, தேங்க்யூ சர்வா. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, இந்த ஸ்லோகத்தை கடைசி சென்டர் பாருங்க, இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கேன் கேட்ச் த சுப்ரீம் சோல் ஹூ இஸ் ஈக்குவலி பிரசன்ட் எவ்ரிவேர். ப்ராபாட் வந்து இங்க வேர்ட் கேட்ச், கிருஷ்ணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்படி கடவுள பிடிக்கலாம் முடியுமா, பிடிக்க முடியுமா? பக்தி மூலியமா. எஸ், ஓகே, பக்தி மூலியமா நம்ம கிருஷ்ணா பிடிக்கலான்னு ப்ராபாட் இங்க கபில முனி சொல்றோம். ஓகே, பக்தி மூலியமா ஒண்டி தான் கிருஷ்ணா பிடிக்கலாம், கிருஷ்ணா வாங்கலாம், கிருஷ்ணா நம்ம அடிமை ஆகிடுவாரு. கிருஷ்ணா வந்து அவர் பக்தருக்கு அடிமை ஆகிடுவாரு பக்தி இருந்தா. அதனால ப்ராப்பர்ட் இந்த வார்த்தை கேட்ச், பிடிக்கலான்னு ப்ராப்பர்ட் சொல்றோம். ஜீவமாதாஜி தமிழ்ல நீங்க படிங்க ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா பிரபு. காற்றாகிய தேர் நறுமணத்தை அதன் மூலத்திலிருந்து தாங்கி வந்து
உடனே முகரும் புலனை கவர்வது போல் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து ஈடுபடும் ஒருவர் எல்லா இடத்திலும் சமமாக இருக்கும் முழுமுதற் கடவுளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. அவரு என்ன சொல்றா கேன் கேட்ச் மாதாஜி தமிழ்ல? பிடிக்கிறது. கேஷ்னா பிரபு அவரை இங்க சொல்றது வந்து அவரை அடைய முடியும். அவரை வந்து அடைய முடியும் போட்டிருக்க. அடைய முடியும் அந்த வார்த்தை அடைய முடியும்னா அத்தேன்னா அடைய முடியும். பரம புருஷ பகவான் உன்னதமான நிலையை பிடிக்க முடியும்னு போட்டிருக்கு. ரைட், பிடிக்க முடியும் போட்டிருக்கு. ஓகே, பிடிக்க முடியும், நம்ம வாங்க முடியும், கிருஷ்ணன் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கிருஷ்ணன் நம்ம அடிமை ஆயிடுவாராம் பக்தி இருந்தா. ஓகே, என்ன இந்த ப்ரோப்பாட்ல ப்ரோப்பாட் அழகா எழுதியிருக்காரு. ப்ரோப்பா எழுதியிருக்காரு எல்லாம் ஜீவா வந்து இண்டிவிஜுவல் சோல். ஆனா பரமாத்மா வந்து அவரு எல்லா மனசுல இருக்காரு. ஒரு ஜீவா வந்து வேற ஜீவா கூட சண்டை போடலாம், எதிர்த்து அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணா ஒண்ணுதான். ஓகே, கிருஷ்ணா ஒண்ணுதான். சோ அதனால இது ரொம்ப முக்கியம். டிவோட்டி இது நீ கோயிலுக்கு வரீங்க, இன்னைக்கு ஈஸ்வரன் கோயில்ல இருந்து ரொம்ப கோயில்ல இருந்து பக்தர்கள் மன வார்த்தை வரோம், பிரச்சனை வரோம். ஓகே, ரொம்ப சண்டைகள் வரும். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம கோயிலுக்கு வர இஸ்கான் கோயிலுக்கு வரும்போது நம்ம ஒரே எண்ணத்துல வரணும். நம்ம யாரு ஆசையை நம்ம திருப்தி பண்ண வரோம்னா கிருஷ்ணாவோட ஆசை. நம்ம எல்லாம் வரும்போது கிருஷ்ணாவோட ஆசையை திருப்தி பண்ண அந்த எண்ணத்துல வந்தோமா பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வியாபாரத்துனா ஒரு பக்தர் இருந்து அவங்களோட ஆசையை திருப்தி பண்றதுக்காக வர்றாங்க. இதான் பிரச்சனை வரும். நம்ம கோயிலுக்கு வரும்போது நம்ம பிரபுபான்னு கிருஷ்ணாவோட ஆசை நிறைவேறத்துக்காக வந்தோமா ஒரு பிரச்சனை இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே 21 ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu, I am present in every living entity as the super soul. If someone neglects or disregards that super soul everywhere and engages himself in the worship of the deity in the temple, that is simply imitation. But in purified consciousness or Krishna consciousness, one sees the presence of Krishna everywhere. Therefore, if one only engages in deity worship in the temple and does not consider other living entities, then he is in the lowest grade of devotional service. One who worships the deity in the temple and does not show respect to others is a devotee on the material platform, in the lower stage of devotional service. A devotee should try to understand everything in relationship with Krishna and try to serve everything in that spirit. To serve everything means to engage everything in the service of Krishna. If a person is innocent and does not know his relationship with Krishna, an advanced devotee should try to engage him in the service of Krishna. One who is advanced in Krishna consciousness can engage not only the living being but everything in the service of Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகமும் இந்த பப்பாடம் பாருங்க, முக்கியமான என்னதுன்னா இங்க நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம சர்வீஸ் செய்யும் போது நான் வந்து கிருஷ்ணா கொண்டுதான் சர்வீஸ் செய்யும் பிரபோ, நான் வேற டிவோட்டி என்ன முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகே, நான் வந்து டெய்லி சர்வீஸ் வந்துதான் செய்வேன், டிவோட்டி என்ன முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோமா நம்ம வந்து லோ கிளாஸ் டிவோட்டி ப்ராப்பர்ட் சொல்றோம், நம்ம இன்னும் பௌத்திக நிலையில இருக்குமா அப்படின்னு ப்ராப்பர்ட் சொல்றோம். ஓகே, ஸோ அதனால பக்தர் வந்து கோயிலுக்கு வந்தீங்களா நீங்க கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யுங்க, அதே நேரத்துல பக்தருக்கும் தொண்டு செய்யணும். ஏன்னா பக்தர் மனசுல கிருஷ்ணன் இருக்கார், எல்லாரும் கிருஷ்ணனோட சேவகன்னா நீங்க பார்க்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை வராது கோயில்ல. இது ரொம்ப முக்கியமா.
ஏன்னா நாம பார்த்து சில டிவோட்டி சொல்லியிருக்காங்க என்கிட்ட, பிரபு நான் வந்து போய் டெத்தி ஒர்க்ஷி செவி மட்டும் செய்வேன் பிரபு, நான் வந்துடுவேன், சண்டே ப்ரோக்ராம் போக மாட்டேன், டிவோட்டி ப்ரோக்ராம் நான் போக மாட்டேன், நான் போய் என்னோட செவி செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ப்ராப்பாட் சொல்றா என் மெத்தட்ல டிவோட்டின்றார். அவங்க வந்து ஆன்மீகம் நிலையில இல்ல, அவங்க பௌத்திக நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு ப்ராப்பாட் சொல்றார். ஸோ இந்தியா லோக்கலா டிவோட்டின்றா ப்ராப்பாட் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், நீங்க இந்த கோயிலுக்கு டெத்தி சர்வி போய் சரிங்க, அதே நேரத்துல டிவோட்டியும் நீங்க தொண்டு செய்யணும், டிவோட்டிய கூட நீங்க பழகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிப்போம். யார் படிக்க? One who worships the deity of Godhead in temples but does Krishna. not know that the Supreme Lord as Paramatma is situated at every living entity's heart must be in ignorance and is compared to one who offers oblation into ashes. It is stated clearly herein that the Supreme Personality Godhead, in his plenary expansion of Supersoul, is present in all living entities. Living entities have 8,400,000 different kinds of bodies, and the Supreme Personality Godhead is living in every body as the individual soul and as the Supersoul. Since the individual soul is part and parcel of the Supreme Lord, in that sense, the Lord is living in every body, and as the Supersoul, the Lord is also present as a witness. In both cases, the presence of God in every living entity is essential. Therefore, persons who profess to belong to some religious sect but who do not feel the presence of the Supreme Personality Godhead in every living entity and everywhere else are in the mode of ignorance. தேங்க்யூ சர்வா. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, அது திருப்பி கபில முனி சொல்றோம். ஓகே, நம்ம கோயிலுக்கு வந்து டெய்தி ஒர்க்ஷிப் செய்யும் போது, சேவை செய்யும் போது அதே நேரத்துல இருந்து பக்தருக்கும் நம்ம தொண்டு செய்யணும், மரியாதை கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் கபில முனி சொல்றோம். ஓகே, யார் வந்து ஓ பிரபு நான் டெய்தி மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன், டிவோடிக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து அறியாமல் இருக்காங்க அப்படின்னு கபில முனி சொல்றோம். ஓகே, எல்லா ஜீவராசியும் 84 லட்சம் ஜீவராசிங்க இருக்காங்க. எல்லா ஜீவராசியும் மனசுலும் கிருஷ்ணா பரமாத்மா இருக்கார். இதை நம்ம உணரணும். அதனால நம்ம செடி கொடி மரம் புழுவு பூச்சி மிருகம் எல்லாம் மரியாதை கொடுக்கணும். இன்னும் எல்லாம் மனசுலும் கிருஷ்ணா பரமாத்மா இருக்கார். ஓ நான் டிவோட்டி ஒண்டிதான் ரெஸ்பெக்ட் பண்ணாம் பிரபு, நான் இந்த மனிதனை ஒண்டிதான் ரெஸ்பெக்ட் பண்ணாம் பிரபு அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம எல்லா ஜீவராசிக்கும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா எல்லா ஜீவராசிக்கும் part and parcel of Krishna, and Krishna agrees as Paramatma in the heart. Krishna Paramatma எல்லா ஜீவராசி மனசுல இருக்கா. இது ரொம்ப முக்கியம். இந்த நிலை வருது தூய பக்தர் தான் முடியும். தூய பக்தர் ஒண்டிதான் நிலை வர முடியும். ஓகே, சோ இதான் இந்த ஸ்லோகத்துல கபில முனி அழகா சொல்றோம். ஓகே ஓகே, 23வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna. One who offers me respect but is envious of the bodies of others and is therefore a separatist never attains peace of mind because of his inimical behavior towards other living entities. Purport. In this verse, two phrases, Bhutesu Vada Vaishrasya, inimical towards others, and Divisata Parakaye, envious of another's body, are significant. One who is envious of or inimical towards others never experience any happiness. The devotee's vision, therefore, must be perfect. He should ignore bodily distinction and should see only the presence of the part and parcel of the Supreme Lord and the Lord Himself in His plenary expansion as Supersoul. That is the vision of a pure devotee. The bodily expressions of a particular type of living entity is always
ignored by the devotee. Hare Krishna. தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, கபில முனி சொல்றார், யார் கிருஷ்ணா மட்டும் மரியாதை கொடுக்குறாங்களோ வேற ஜீவராசி மரியாதை கொடுக்கறதில்ல, அவங்க நிம்மதி அடைய மாட்டாங்க வாழ்க்கையில. பார்த்தீங்களா, கபில முனி சொல்றார், நம்ம எல்லா ஜீவராசிங்களும் சமம் பார்த்து அவங்கள மரியாதை கொடுத்து வாழணும். ஓகே, சோ எல்லா ஜீவராசிக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க பக்தர் கோயிலுக்கு வராங்க, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஜீவராசிங்களுக்கே நான் மரியாதை கொடுக்கணும். நாம் கோயிலுக்கு வராங்க, நம்ம டிவோட்டி வைஷ்ணவ, அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். ஆனா இதான் கபில முனி சொல்றோம். அதனால கோயிலுக்கு அந்த டிவோட்டியை பார்த்து பாடம் பாடுறது, அந்த டிவோட்டியை மட்டமா பேசுறது, பிரிச்சு பிரிச்சு பழகிறது, அந்த மாதிரிலாம் கூடாது. இதான் டிவோட்டி இல்லை. இதான் கபில முனி சொல்றார். முக்கியமான என்ன சொல்ற, அந்த மாதிரி உள்ளவங்க வாழ்க்கையில் நிம்மதி அடைய மாட்டாங்க. பார்த்தீங்களா, பக்தா இருக்கலாம், அங்க வாழ்க்கையில் நிம்மதி அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்ச டிஓடி கோயிலுக்கு வந்தா எல்லாம் சமம் பார்க்கணும். அதான் இன்னும் எல்லாம் கூட பழகி நம்ம பார்க்கணும். ஓ, நான் டெய்லி சர்வீஸ் மட்டும் செய்வேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இது தப்பான இது. ஓகே ஓகே, கடைசி ஸ்லோகம் படிக்க யாராச்சும். My dear mother, even if he worships with the proper rituals and paraphernalia, a person who is ignorant of my presence in all living entities never pleases me by worship of my deities in the temple. There are 64 different prescriptions of worship for worship of the deity in the temple. There are many items offered to the deity, some valuable and some less valuable. It is prescribed in Bhagavad Gita, if a devotee offers me a small flower, a leaf, some water, or a little fruit, I will accept it. The real purpose is to exhibit one's loving devotion to the Lord. The offerings themselves are secondary. If one has not developed loving devotion to the Lord and simply offers many kinds of foodstuffs, fruits and flowers without real devotion, the offering will not be accepted by the Lord. We cannot bribe the personality of Godhead. He is so great that our bribery has no value, nor has he any scarcity, since he is full in himself. What can we offer him? Everything is produced by him. We simply offer to show our love and gratitude to the Lord. Hare Krishna. பிரபு. சோ நீங்க பாருங்க, கபில முனி ஒரே விஷயம் 3-4 வாட்டி சொல்றோம் தேவூத்தி கூட. அதே தான் திருப்பி, யாரு என்னைய மண்ணுறாங்க, ஆனா வேற ஜீவராசிங்கள்ல மரியாதை கொடுக்கறது இல்ல, அவங்க என் டிவோட்டி இல்லை, அப்படி திருப்பி திருப்பி சொல்றோம். ஓகே, 3-4 ஸ்லோகத்துல அதே விஷயம் தான் கபில முனி சொல்றோம். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம பக்தர் மரியாதை கொடுக்கறது இல்ல, கிருஷ்ணா ஒண்டிதான் நான் மரியாதை கொடுப்பேன், பேத்தி ஒண்டிதான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இது பெரிய பெரிய தப்பு நம்ம பக்தி வாழ்க்கையில். ஓகே, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இங்க கபில முனி சொல்றார், ஓகே, நான் எல்லா ஜீவராசியும் மனசுல பரமாத்மா இருக்கேன், நம்ம அதனால எல்லா ஜீவராசியும் நம்ம மரியாதை கொடுக்கணும். இதான் கபில முனி சொல்றார். கடைசி என்ன சொல்றார், என்னைய மட்டும் வணங்குறாங்க, வேற ஜீவராசி மரியாதை கொடுக்கறதுல, அவங்க என்னை திருப்தி பண்ணல, என்னை சந்தோஷப்படுத்தல. ஓகே, ஸோ டிஓடி தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க கோயிலுக்கு வரும்போது ப்ளீஸ் நம்ம கிருஷ்ண தொண்டு செய்யணும். அதே நேரத்துல பக்தரும் நம்ம திருப்தி பண்ணோம், பக்தரும் நம்ம தொண்டு செய்யணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் கிருஷ்ணா வில் பி பிளீஸ். ஓகே, அண்ட் ப்ரோப்பாடு அதான் சொல்றோம். ப்ரோப்பா என்ன சொல்றான், கிருஷ்ணாக்கு நம்ம என்னெல்லாம் படைக்கிறோம், ஆனா படைக்கும் போது பக்தியோடு படைக்கணும். நம்ம நோக்கம் பகவானுக்கு திருப்தி பண்ணணும், பகவானை பக்தி செய்யணும். இதான் நம்ம நோக்கம். என்ன பொருள் நம்ம படைக்கிறோமோ போகாவோ அது 2வது விஷயம். விஷயம் பக்தியோடு நம்ம படைக்கணும். இதான் கிருஷ்ணா எதிர்பார்க்கிறோம்.
இதான் ப்ராப்பா எழுதுறார் இந்த பொப்பார்ல. ஓகே, நம்ம பகவான் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. பகவான் நம்ம பக்தியை தான் எதிர்பார்க்க. பகவான் நம்ம லஞ்சம் கொடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி சொல்றார், நம்ம பகவானுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. பகவானுக்கு என்ன கொடுக்க முடியும்? எல்லாம் அவரோட சொந்தம். அவரு முழுமையா ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. அவருக்கு லக்ஷ்மி தேவியை அவர் கால மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கொடுக்க முடியும் பகவானுக்கு? ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்க முடியும். நம்ம அன்பும் பக்தியும் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது ஒண்டிதான் பகவான் எதிர்பார்க்கிறார். இதுதான் ப்ராப்பர்ட்டி சொல்றார். ஓகே, சோ நம்ம பக்தி வாழ்க்கையில நம்ம எவ்வளவுக்கு பகவானுக்கு பக்தி நம்ம செலுத்த முடியுமோ, பகவான் திருப்திக்காக நம்ம செய்ய முடியுமோ, அதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பக்தியில முன்னேறும். இதான் பகவான் எதிர்பார்க்கும். ஓகே, இதான் பிரபுபாத் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. நாங்க முடிச்சு கொள்றேன். 2வது பக்கத்து முடிச்சு அடுத்த வாரம் நம்ம 29வது அத்தியாயம் 3வது பக்கத்து நம்ம பார்க்க வரோம். ஓகே, சரி, கேள்விங்க இருக்கா? இல்ல காமெண்ட் பண்றீங்களா? நீங்க 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுக்குறேன். எனி காமெண்ட் or any question?